Good morning students, welcome to Sheba Group of Schools online class. நம்ம last classல previous classல எது பார்த்தோம்னா chapter 16 last chapter 16 data visualization using pilot and then line chart, pie chart and then bar chart. இந்த 3 charts அந்த Python programல எப்படி எழுதி execute பண்ணுவோம்ல details பார்த்தோம். ஓகே, அந்த first 2 or 3 codes coding எல்லாம் பார்த்தோம். ஓகே, அந்த கோடிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் வரைக்கும் ரீகால் மாதிரி போயிட்டு இன்னும் டுடே கிளாஸ்ல எதெல்லாம் பார்க்க போறோம்னா ஸ்பெஷல் பிளாட் டைப்ஸ் ஃபார் லைன் சார்ட் அண்ட் தென் பார் சார்ட் அண்ட் தென் பை சார்ட். அதே மாதிரி அந்த டூ சார்ட்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ், லைன் சார்ட்னா என்னது, தென் பார் சார்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னன்னு பார்க்க போகிறோம், ஒரு 5-6 பாயிண்ட்ஸ். ஓகே, தென் அதில் உள்ள கோடிங்ஸ் பார்க்க போகிறோம். தென் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எப்படி நடக்குள்ள டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, லிசன் பண்ணுங்க, ஸ்மால் சாப்டர் தான், அதை 1 by 1 பார்க்க போகிறோம். Take in your book page number 320 in chapter 16 data visualization using pilot, line chart and then pie chart and bar chart. இந்த 3 charts யூஸ் பண்ணி பைத்தான் லாங்குவேஜில் நம்ம கோடிங் எழுத போகிறோம். டேட்டா விஷுவலைசேஷன் முதல்ல டெஃபினேஷன். இட் இஸ் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் யூஸிங் ஃபார் த டேட்டா. அப்போ ஒரு சார்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது கம்பல்சரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரி டேட்டா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் நம்ம அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அந்த சார்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த சார்ட் மூலமாக என்ன கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் கம்பல்சரியாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும், சேம் அஸ் த ஒய் ஆக்சிஸ். இந்த 2 ஆக்சிஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த சார்ட் என்ன செய்யும் நமக்கு வரும். The data visualization is a graphical representation of information and then data. The objective of data visualization is to communicate information visually to users. இப்போ இந்த யூசர்ஸுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம்னா கிராஃபிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணது தான் இந்த சார்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சார்ட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த டேட்டா எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ண உள்ள டீட்டெயில்ஸ் ஈஸியாக அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அதாவது புரியக்கு லிசன் பண்ணக்கு தான் இந்த கான்செப்ட் என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க. தேர் ஆர் நியூமரிக்கல் டேட்டா மே பி என்கோடட் யூசிங் டாட்ஸ், லைன்ஸ் அண்ட் தென் பார்ஸ் யூஸ்வலி கம்யூனிகேட் a quantity of messages. But many other messages is used for the line by barcode or dots. இதெல்லாமே யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. the types for the data visualization, charts and then tables, graphs and then maps and then dashboards. இதெல்லாமே மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம். there are 3 lines தான் இங்கே கொடுத்துருவா. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் லைப்ரரி. ஸோ அந்த இம்போர்ட்டிங் பண்ண மேட் ப்ளாட் லிப்னு சொல்ல அந்த ஹெடர் ஃபைல் வி கேன் டிக்ளேர் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த சார்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியும். getting started, fast initializing matplotlib and then அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இனிஷியலைஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் இந்த கோடிங் யூஸ் பண்ண முடியும். தென் 3 lines கோடிங் இம்போர்ட் matplotlib and then python lot as plot plt.plot of 1 2 3 and then 4. then show method is used for the first one and then same way 2 lines or not 2 lines we can write it. then same as the buttons in the output la irukum. so and the buttons edukala use பண்ணனும் உள்ள details நம்ம previous classல பார்த்தோம். home button and then forward and then backward button, zoom button and then pan axis button, configure subplots button and then save the figure button. so இந்த buttons எது யூஸ் பண்ணாங்க, என்ன ப்ராசஸ் அவங்களோட டீட்டெயில்ஸை பார்த்தோம். தென் டுடே கிளாஸில் ஒரு 3 சார்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் லைன் சார்ட். ஸோ அந்த லைன் சார்ட் இஸ் கிராஃப். a line, page number 325. a line chart or line graph is the type of chart which display information as the series of data points or markers connected by straight line segment. இந்த லைன் சார்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் செக்மெண்ட்ஸ்க்கு தான் இது யூஸ் ஆகும். தென் வந்து மார்க்கர்ஸ் மாதிரி இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி இன்டர்வல் ஆஃப் டைம். அதே மாதிரி சீரீஸ் இதெல்லாமே நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்டில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் கம்பல்சரி ரெப்ரசன்டட். தென் we can create for the line chart. then for the same the header file and then x axis is the years and then y axis is the table total population. there are 5 numbers என்ன பண்ணியிருக்காங்க, இனிஷியல் பண்ணியிருக்காங்க.
இயர்ஸில் 2014லேருந்து 2018 வரைக்கும் சேம் அஸ் த டோட்டல் பாப்புலேஷன்லையும் 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் அஸ் த plot வந்து டைட்டில் அண்ட் தென் லேபிள் அண்ட் தென் எக்ஸ் ஆக்சிஸ் என்னது ஒய் ஆக்சிஸ் உள்ள டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஷோ ஃபார் த option and then show for the method, and then this is the first chart. Then second chart is the bar chart. A bar plot or bar chart is the one of the most common type of plot. It is to show the relationship between a numerical variables and then categorical variables. There are two ways it can be used for the bar chart. In the rectangular bars is identified by the rectangular chart barcode. Each bar has a height corresponds to the value is represents. அதாவது ஒவ்வொரு பாரும் அந்த ஹைட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி தான் அந்த வேல்யூ என்ன ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த பார் வந்து நம்ம வெர்டிகலாகவும் பண்ணலாம், ஹரிசாண்டலிக்காகவும் பண்ணலாம். தென் கம்பேர் த வேல்யூ அண்ட் தென் function may be used. Then example page number 327, import and then label. There are 5 subjects and then 6 subjects, Tamil, English and then Maths, Physics, Chemistry and then Computer Science CS. Then usage points வச்சு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. Then comments line hash generate y position. Then y position is range of length of labels and then position of usage and then labels x axis and then y axis, then range and marks and then show of function. So அந்த chart வந்து நமக்கு என்ன செய்யும் create ஆகும். Then the representation. Then அதில் உள்ள differentiate between the histogram and then bar graph. So இதில் வந்து 7 differentiate கொடுத்துருக்காங்க. First histogram is a graphical representation and then barcode is a pictorial representation. It is come at the category different for the 2 different number of categories and then frequency of distribution of continuous variables இதில் இருக்கும். இதில் histogramல இதில் வந்து அப்படி கிடையாது. பார்கோடில் டயக்மெட்ரிக்கே என்ன கம்பேரிஷன் ஆஃப் நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ மட்டும் தான் நமக்கு பார்கோடில் வந்துடும். தென் நியூமரிக்கல் டேட்டா இதில் வந்து எந்த டேட்டா வேணாலும் நம்ம பார்கோடில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் நோ ஸ்பேஸ் அண்ட் தென் இதில் வந்து ஸ்பேஸ் வரும். ஹிஸ்டோகிராமில் ஸ்பேஸ் இருக்கும், இதில் வந்து ஸ்பேஸ் இருக்காது. இந்த கேஸ் ஆஃப் பார் கிராஃப் இட்ஸ் குயிக் காமன் இஸ் ரீஅரேஞ்ச் த பிளாக்ஸ் ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோவஸ்ட். இது பார்கோடில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார் சார்ட்டில் வந்து ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட்டுக்கு வரும். இந்த ஹிஸ்டோகிராம் அப்படி சீக்வன்ஸ் ஆஃப் கிளாஸ் நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் வரும். தென் அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பை சார்ட். So the pie chart is probably one of the most common type of chart, circular graphical representation. இது வந்து pie chart வந்து சர்க்குலராக இருக்கும். ஸோ அந்த சர்க்குலர் ஆப்ஷன்லேயே நம்ம என்ன சில ஐடென்டிஃபை பண்ண மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இவ்வளோ நாள் நம்ம பார்த்த அந்த சார்ட் எப்படிப்பட்ட சார்ட் உள்ள டீட்டெயில்ஸை நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா புக் வைஸாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 322ல் எக்ஸாம்பிள், அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைன் சார்ட். ஸோ அந்த லைன் சார்ட்டுக்குள்ளே 3 lines கோடிங் அண்ட் தென் திஸ் இஸ் த லைன் சார்ட். ஓகே, அந்த லைன் சார்ட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 3 or 4 நம்பர்ஸ் 1 2 3 4. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. தென் another example of same way line chart. the example நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா x axis and then y axis, x coordinates and then y coordinates. ஸோ அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லேயே இம்போர்ட் அண்ட் தென் பிளாட் 1 2 3 அண்ட் தென் 1 4 9 16. ஸோ அந்த வே பண்ணியே என்ன பண்ணியிருக்காங்க இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, லைன் வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 1,1 and then 2,4 3,9 and then 4,6. this is the one of the chart. Next another example 2 lines represent. எப்படி 2 lines நமக்கு அவுட்புட் வரும்ல டீட்டெயில்ஸ். ஸோ x and then y, x2 and then y2 ன்னு சொல்லிட்டு 4 வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. x வேல்யூ 1 2 3 and then y வேல்யூ 5 7 4 and then x2 வேல்யூ 1 2 3 and then y2 வேல்யூ 10 14 12. ஸோ இதை வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க 2 லைன் சார்ட். ஸோ இந்த 2 லைன் சார்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 2 லைன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஷேட் கலர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் ரெட் அண்ட் தென் செகண்ட் லைன் இஸ் ப்ளூ. திஸ் இஸ் த 2 line chart. Then another ஒரு எக்ஸாம்பிள் இஸ் லைன் plots. ஸோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்
இயர்ஸ் அண்ட் டோட்டல் பாப்புலேஷன்ஸ். ஓகே, அப்போ இயர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் த லேபிள் ஃபார் தி இயர்ஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் ஃபார் தி டோட்டல் பாப்புலேஷன்ஸ். ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த லைன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் எப்படி பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸை காமிக்கிறாங்க. தென் 2014 to 2018 அண்ட் தென் சேம் அஸ் த டோட்டல் பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகிருக்குள்ள டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க வேவ் லைன் மூலமாக நமக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த லைன் சார்ட். Okay, this is the another chart barcode. So bar chart is used for the நம்ம பார் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. இதில் இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க எக்ஸல் ஆர் எனி அதர் வேர்ட் ப்ராசஸரில் இந்த சார்ட் க்ரியேட் பண்ணுவாங்க பார் கோட். ஓகே, பார் சார்ட். ஸோ இந்த பார் சார்ட்லேயும் நம்ம சேம் வே எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸில் லேபிள்ஸ் அண்ட் தென் யூசேஜ். ஸோ ஒவ்வொரு தமிழ் அண்ட் தென் பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது டிகிரீஸ் ஆகிருக்குள்ள டீட்டெயில்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் அந்த லைன் ஹையஸ்ட்டு அதே சேம் அஸ் லோவஸ்ட் உள்ள அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கு தான் இந்த பார் சார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, ஸோ இந்த பார் சார்ட் வந்து ரெக்டாங்குலரில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதுலேயும் சேம் அஸ் த திக் மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் வேல்யூ சேம் வே ஒய் ஆக்சிஸும் பொசிஷனும் என்ன பண்ணுவாங்க டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த பார் சார்ட். த லாஸ்ட் சார்ட் இஸ் பை சார்ட். ஸோ இது வந்து என்னதுன்னா சர்க்குலர் ஃபார்மேட்டில் நமக்கு காமிப்பாங்க, சர்க்குலர் கிராஃபிக். ஓகேயா, ஸோ இதிலே சேம் அஸ் கோடிங் லேபிள்ஸ் அண்ட் தென் பை ஷேப் லேபிள்ஸ் அண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ் இஸ் த பர்சன்டேஜ் வாக்கில் என்ன பண்ணியிருக்காங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. சேம் அஸ் த லேபிள்ஸ் தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாமே ஹெட்டிங்ஸ் அண்ட் தென் ஒவ்வொரு வேல்யூ ஒவ்வொரு நம்பர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் ஒய் ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணலைனாலும் லேபிள்ஸ் அண்ட் சைஸ் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அதில் உள்ள கலர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கிலீஷ் ஆரஞ்ச் அண்ட் தென் தமிழ் இஸ் எல்லோ அண்ட் தென் சோஷியல் அண்ட் தென் சயின்ஸ் அண்ட் தென் மேக்ஸ் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில் எல்லாமே அது தக்கனபடி ரெப்ரசன்ட் அதாவது சர்க்குலர் ஃபார்மேட்டில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணது தான் இந்த பை சார்ட். ஸோ நம்ம இந்த டுடே கிளாஸில் லைன் சார்ட் அதே மாதிரி பார் சார்ட் பை சார்ட் இந்த 3 சார்ட்ஸில் டிஃப்ரென்ஷியேட் என்ன பண்ணோம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். லிசன், இந்த லெசனில் இருக்க அந்த 3 சார்ட்ஸும் அதில் உள்ள கோடிங்ஸ் அது எப்படி நமக்கு அவுட்புட் வரும் டிக்ளரேஷன் பண்ண டீட்டெயில்ஸ் பார்த்தோம். சேம் வே பேஜ் நம்பர் 329 இருக்க ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸில் ஒரு 4 ப்ராப்ளம் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கோடிங் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த கோடிங்கை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பேலன்ஸ் ப்ரோக்ராம் அதாவது பெரிய பெரிய பிக் ப்ரோக்ராம் எல்லாம் நமக்கு இருக்குது. அந்த ப்ரோக்ராம் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் என்ன பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதோட நம்ம லெசன்ஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1 மார்க் அண்ட் 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின் 1 by 1 ஒவ்வொரு லெசன் 1 மார்க் 2 மார்க் எல்லாமே நோட்டில் எழுதி என்ன பண்ணுங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சேம் வே சிண்டெக்ஸ் அண்ட் தென் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கம்பல்சரி செப்பரேட் ஃபார் த பாக்ஸ். ஓகே, நீங்கள் எழுதும்போது அது எல்லாமே செப்பரேட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அண்ட் தென் சேம் வே அதில் உள்ள அவுட்புட்டு நமக்கு தேவைப்படும். ஓகே, அதே மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அந்த ப்ரோக்ராமும் எழுதி நீங்கள் என்ன செய்ய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுவேன். தேங்க்யூ.